சரி பிள்ளைகள், அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். வணக்கம், குட் ஈவினிங். அப்போ பயாலஜி பேப்பர் கிளாஸ், அப்போ பேப்பர் கிளாஸ் நம்பர் 10, இது 10வது பேப்பர் கிளாஸ். நாங்கள் 3வது பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ முதலாவது பேப்பர் யூனிட் 1 and 2ல் ரசாயன கல் அடிப்படை பார்த்தோம். சரியா, 2வது பேப்பர் நுணுக்கு காட்டி தொடர்பாக பார்த்தோம். இப்போ இந்த 3வது பேப்பர் கள உயிரியல், செல் பயாலஜி பார்த்துட்ருக்கோம். சரிதானே, நான் உங்களுக்கு அடுத்த பேப்பரும் அனுப்புனேன். அடுத்த பேப்பர் அனுப்பியிருக்கேன், செல் சைக்கிள் கலவட்டம், ப்ராக்டிஸ் பேப்பர் நம்பர் 4. ரைட். அப்போ ப்ராக்டிஸ் பேப்பர் நம்பர் 3ல் நாங்கள் 34 MCQ வரைக்கும் பார்த்துட்டோம். 34 MCQ வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது 35வது MCQ. 35வது MCQ. அப்போ ரைபோசோம்களால் தொகுக்கப்பட்ட புரதங்களில் திரிவை மேற்கொள்ளும் புன்னங்கம். அப்போ ரைபோசோம் தான் புரதத்தை தொகுக்கும், எங்களுக்கு தெரியும். ரைபோசோம் தான் புரதத்தை தொகுக்கும். ஏன்னா அப்போ ரைபோசோம் எங்களுக்கு தெரியும், ரைபோசோம்ஸ். அப்போ ரைபோசோம்ஸ் எவ்வாறு உருவாக்கப்பட்டதுன்னு தெரியும். RRNA, வேற என்ன இருக்கும், புரோட்டீன் இருக்கும். RRNAயும் புரதமும் சேர்ந்து தான் ரைபோசோம் உருவாக்கப்படும். அப்போ ரைபோசோம்ட உபலக தொகுக்கிறது யார், புன்கரு. அப்போ ரைபோசோமின் உபலக தொகுக்கிறது புன்கரு. இப்போ புன்கருவின் மூலம் அது தொகுத்து கொள்ளும் தனது உபலக. சரியா, 2 உபலகு இருக்கே, என்ன, பெரிய உபலகு, சிறிய உபலகு. இப்போ ரைபோசோம்களால் தொகுக்கப்பட்ட புரதங்களில் திரிவை மேற்கொள்ளும் புன்னங்கம், அதான் கேள்வி. அப்போ எங்களுக்கு தெரியும், அகமுதலுறு சிறுவலை கருமென்சவின் வெளிமென்சவின் தொடர்ச்சியாக இருக்கும். கருமென்சவின் வெளிமென்சவின் தொடர்ச்சியாக இருக்க போது இந்த அகமுதலுறு சிறுவலை. இந்த அகமுதலுறு சிறுவலையில் 2 வகையான அகமுதலுறு சிறுவலைகள் உங்களுக்கு தெரியும். ஒன்று அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை, இன்னொன்று அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை. தானே. அப்போ இந்த அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலைன்ற வெளிப்புற மேற்பரப்பில் ரைபோசோம்ஸ் இருக்கும். இந்த இருக்கிற ரைபோசோம்ஸ் இருக்கு. சரியா, இந்த ரைபோசோம்ஸ் புரதத்தை உற்பத்தி செஞ்சு எங்கே கொடுக்கும், ரைபோசோம் புரதத்தை உற்பத்தி செஞ்சு இந்த இப்படி பை போன்ற தட்டையான பைகள் தானே, தட்டையான பைகள். அப்போ ரைபோசோம் உற்பத்தி செய்கிற புரதம் இவருடைய உள்ளிடத்துக்கு போகும். உண்மையிலே ரைபோசோம் என்னத்தை உற்பத்தி செஞ்சு, புரதத்தை உற்பத்தி செய்யலை பிள்ளைகள். நாங்கள் படிப்போம் யூனிட் 7ல் ரைபோசோமால் உற்பத்தி செய்யப்பட்டது பொலிபெப்டைட் சங்கிலி ஒன்று. சரியா, ரைபோசோமால் உற்பத்தி செய்யப்பட்டது பொலிபெப்டைடு சங்கிலி. ரைபோசோமால் உற்பத்தி செய்யப்பட்டது பொலிபெப்டைட் சங்கிலி ஒன்று. அது புரதமாக மாறணும்னா சில மாற்றங்களுக்கு உட்படணும். அப்போ இந்த பொலிபெப்டைட் செயின் சில மாற்றங்களுக்கு உட்பட்டு தான் என்னவா மாறும், புரோட்டீனாக மாறும், புரதமாக மாறும். சரியா, அப்போ இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது யார், அதனை கேள்வி. மாற்றத்தை ஏற்படுத்துறது அங்கே அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை. இந்த இதுதான் அந்த அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை. அப்போ இதை நீங்கள் குறித்து வச்சுக்கணும். ஏன்னா RER, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அப்போ ரைபோசோமால் தொகுக்கப்பட்ட புரதங்களில் திரிவை மேற்கொள்ளுகின்ற புன்னங்கம். சிம்பிளாக நாங்கள் ஆன்சருக்கு போகலாம், அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை. இதில் இன்னும் ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தா கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆகிருக்கும். சரியா, இன்னும் ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தா கன்ஃபியூசிங் ஆகிருக்கும். என்னது, கொல்கி சிக்கல். கொல்கி கொடுத்திருந்தால் கொல்கியும் என்ன செய்யும், இந்த இவர்கிட்ட புடகத்தை வாங்கும் தானே, புடகத்தை வாங்கும். இந்த புடகத்துக்கு என்ன பெயர், கடத்தல் புடகம். கடத்தல் புடகம். இந்த கடத்தல் புடகத்தை வாங்குற கொல்கின மேற்பரப்பு உங்களுக்கு தெரியும், சிஸ் மேற்பரப்பு. கடத்தல் புடகத்தை வாங்குற கொள்கிட மேற்பரப்பு சிஸ் மேற்பரப்பு.
அப்போ இது சிஸ். அப்போ இந்த பக்கம் கடத்தல் புடகம், கடத்தல் புடகத்தை அவர் வாங்கினாரே, வாங்கி அந்த புடகத்துள்ளுக்குள்ள கூரெல்லாம், புடகத்துள்ளுக்குள்ள கூரெல்லாம் இதில் கொட்டும். இதுவும் அந்த புரதங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும். கொல்கி சிக்கலும், இந்த கொல்கி சிக்கல், கொல்கி உபகரணம் சொல்கிறேன் நான், அந்த கொல்கி உபகரணம் இவரும் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு புடகத்தை சுரப்பார். இந்த புடகத்துக்கு என்ன பேர்? சுரத்தல் புடகம். சுரத்தல் புடகம். சரியா? அப்படி ஒரு ஆன்சர் இங்கே இல்லாததால டவுட்டே இல்லாமல் நாங்கள் அடிச்சு விடலாம். 35க்கு 1 அப்படின்னு. 35க்கு 1. சரியா? 35 சரி. அடுத்த கேள்வி 36வது MCQ பார்ப்போம். 36 என்ன சொல்லுது அப்படின்னு. ரைபோசோம்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது. ரைபோசோம் பற்றிய கூற்றுகளில் தவறானது. எல்லா ரைபோசோம்களும் 2 உபலகை கொண்டவை. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரைபோசோம்னா எது எது? அப்போ 70S வகை ரைபோசோம், 80S வகை ரைபோசோம். இந்த 2 ரைபோசோம் எப்படி, எதனால நீங்கள் 70S 80Sன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பருமனின் அடிப்படையில். அப்போ பருமனில் பெரியது 70S ரைபோசோம், பருமனில் சிறியது 80S ரைபோசோம். இந்த 2 ரைபோசோம்களும் சிறிய உபலகு இருக்கும், சிறிய உப அலகு, அதே மாதிரி பெரிய உபலகையும் கொண்டிருக்கும், பெரிய உப அலகையும் கொண்டிருக்கும். சரியா? அப்போ சிறிய உபலகு நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். அப்போ இது சிறிய உபலகா இருந்தால், அது சிறிய உபலகா இருந்தால், இது அப்படியே பெரிய உபலகா இருக்கும். அதுக்கு மேலே உள்ளது அப்படியே பெரிய உப அலகாக இருக்கும். சரியா? பெரிய உபலகா இருக்கும். அப்போ சரி, முதலாவது கூற்று சரி. முதலாவது கூற்று சரி. எல்லா ரைபோசோம்களும் 2 உபலகை கொண்டவை, கூற்று சரி. ரெண்டாவது கூற்று என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ரெண்டாவது கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, 70S வகை ரைபோசோம்கள் ப்ரோகரியோட்டா யூகரியோட்டா ஆகிய 2 கூட்டங்கள்லையும் காணப்படும். சரிதானே? இது நாங்கள் லாஸ்ட் கிளாஸும் பார்த்தோம். அப்போ 70S ரைபோசோம் ப்ரோகரியோட்ஸ் ப்ளஸ் யூகரியோட்ஸ். அப்போ இவர் ப்ரோகரியோட்டாலையும் இருக்கும், யூகரியோட்டாலையும் இருக்கும். அப்போ யூகரியோட்டாவில் எங்கே இளைமணி தாயம், ஏன்னா இளைமணி தாயத்திலையும் பச்சை உருமணிட பஞ்சனையிலே இருக்கும். அப்போ இளைமணி தாயத்திலையும் பச்சை உருமணியின் பஞ்சனை, இதில் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அதனால நான் அப்படி எழுதிட்டு போகிறேன். அப்போ 70S வகை ரைபோசோம்கள் ப்ரோகரியோட்ஸ் யூகரியோட்ஸ் ஆகிய 2 கூட்டங்களில் காணப்படுகின்றன, கூற்று சரி. 3 70S ரைபோசோம்கள், 70S வகையான ரைபோசோம்களில் சுயாதீன பிணைந்து என்னும் வகையான ரைபோசோம்கள் காணப்படுகின்றன. இந்த 80S ரைபோசோம் இருக்குது தானே, இந்த 80S ரைபோசோமை தான் நாங்கள் 2 வகைப்படுத்தலாம். 80S ரைபோசோம் தான் 2 வகைப்படுத்தலாம். என்னன்ட்டு சுயாதீன ரைபோசோம், சுயாதீன ரைபோசோம். இந்த சுயாதீன ரைபோசோம் எங்கே இருக்கும்? யூகரியோட்டா கல குழிய உருவில் காணப்படும். யூகரியோட்டா கல குழிய உருவில் காணப்படும். சரியா? யூகரியோட்டா கலத்துண்ட குழிய உருவில் காணப்படுறது 80S ரைபோசோம். வேற பிணைந்த ரைபோசோம், பிணைந்த ரைபோசோம். இந்த பிணைந்த ரைபோசோம் எங்க இருக்கும்? RER மேற்பரப்பில் இருக்கும், RER மேற்பரப்பில் இருக்கும். சரிதானே? ரைட். அப்போ 70S வகையான ரைபோசோம்களில் சுயாதீன பிணைந்த என்னும் வகையான ரைபோசோம்கள் காணப்படுகின்றன, கூற்று பிழைச்சிருச்சு. சரிதானே? ரைட். 4 ரைபோசோம்களின் உபலகுகளில் புரதங்களும் RNAயும் காணப்படும். எஸ், ரைபோசோம் உபலகில் ரைபோசோம்க்கு 2 உபலகு இருக்கே, சிறிய உபலகு பெரிய உபலகு. அப்போ சிறிய உபலகுலையும் RNAயும் புரதமும், பெரிய உபலகுலையும் RNAயும் புரதமும் காணப்படும். சரி கூற்று. ரைபோசோம்கள் மென்சவினால் சூழப்பட்டு இராமையினால் புன்னங்கமாக கருதப்படுவதில்லை. ஆமாம், ஏன்னா ரைபோசோம் மென்சவால் சூழப்படவில்லை, ஸோ புன்னங்கமாக கருதுவதில்லை. அதே மாதிரி இன்னுமொரு உபகல கட்டமைப்பு இருக்கு, புன்னங்கமாக கருதாத உபகல கட்டமைப்பு. அது மென்சவால் சூழப்படாததால நாங்கள் என்ன சொல்கிறோம்?
அது புன்னங்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருக்கிறது? விலங்கு கலங்களில் காணப்படும். புன்மையத்தி. புன்மையத்தி. அப்போ புன்மையத்தியும் ரைபோசோம்களும் மென்சவால் சூழப்படாமையினால் புன்னங்கமாக கருதப்பட மாட்டாது. புன்னங்கமாக கருதப்பட மாட்டாது. டவுட் வராது உங்களுக்கு. 36க்கு ஆன்சர் 3. சரிதானே? 36க்கு ஆன்சர் 3. 37வது கேள்வி. சரியா? 37வது கேள்வி. இதை நான் அழிக்கிறேன். இப்படி 37வது என்னன்னு பார்ப்போம். பின்வருவனவற்றுள் எதனை புரோகரியோட்டாவின் இயல்பாக கருத முடியாது? சரியா? புரோகரியோட்டாவின் இயல்பாக கருத முடியாது. அப்போ பெரும்பாலும் தனிக்கலம். அப்போ ப்ரோகரியோட்ஸில் பெரும்பாலும் தனிக்கலம் தான். சிலதில் சமுதாய வாழ்க்கை காணப்படும். பெரும்பாலும் தனிக்கலம் தான். சமுதாய வாழ்க்கைன்னா தெரியும் உங்களுக்கு. என்ன தனிக்கலமாக வாழ்றதுன்னா இந்த இதெல்லாம் ஒரு பாக்டீரியா வாழுது. ரைட்? சமுதாயம்ன்றது என்ன? இந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வாழ்றது ஒன்றா. கொலனி. அப்போ இது ஒரு கொலனி. ரைட்? இப்போ இங்கே ஒன்று, இங்கே ஒரு பாக்டீரியா, இங்கே ஒரு பாக்டீரியா, அப்படி வாழுது. இது தனியாக வாழ்கிறது. சரியா? இந்த பாக்டீரியாக்கள் கொஞ்சம் சேர்ந்து இந்த ஒரு பாக்டீரியா, அடுத்த பாக்டீரியா எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தா அது சமுதாயம் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் தனிக்கலத்தால் ஆனவை. சரி கூற்று. ஹிஸ்டோன் அல்லாத சில புரதங்கள் அதன் டிஎன்ஏயில் உண்டு. ரைட்? இப்போ இங்கே சில வேளை கன்ஃபியூசிங் வந்திருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஹிஸ்டோன் அல்லாத புரதங்கள் அவற்றில் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க தானே. ஹிஸ்டோன் அல்லாத புரதங்கள்னா இப்போ பாக்டீரியாக்களில் ப்ரோகரியோட்டாக்களில் ஹிஸ்டோன் புரதம் இருக்கா இல்லையா? ப்ரோகரியோட்டாக்களில் ஹிஸ்டோன் புரதம் இருக்கா இல்லையா? இருக்குது பிள்ளைகள். சரியா? ப்ரோகரியோட்டாக்களில் ஹிஸ்டோன் புரதம் இருக்கான்னா இருக்குது. அப்போ ஹிஸ்டோன் புரதம் யாரில் இருக்குது? ப்ரோகரியோட்டாவில் ஹிஸ்டோன் யாரில் இருக்குன்னா ஆக்கியாவில் இருக்குது. ஆக்கியா. சரியா? டொமைன் ஆக்கியால ஹிஸ்டோன் புரதம் காணப்படும். டொமைன் பாக்டீரியால இல்லை. சரியா? டொமைன் பாக்டீரியால இல்லை. பாக்டீரியால ஹிஸ்டோன் புரதம் இல்லை. அப்போ ஹிஸ்டோன் அல்லாத புரதங்கள் இருக்கு பாக்டீரியால. அப்போ ஹிஸ்டோன் புரதம் தானே இல்லை. ஹிஸ்டோன் அல்லாத புரதங்கள் இருக்கா? எஸ் இருக்கு. அப்போ 2வது கூற்று சரி. 3வது கூற்றை பார்ப்போம். 3வது கூற்று என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சில புன்னங்கங்கள் இவற்றில் உண்டு. சரியா? சில புன்னங்கங்கள் இவற்றில் உண்டு அப்படின்னு வருது. சில புன்னங்கங்கள் இல்லையே, மென்சவால் சூழப்படவில்லையே. ஏன்னா அப்போ எந்த புன்னங்கமும் இல்லை யாரில்? ப்ரோகரியோட்டாக்களில். 4 களமேற்பரப்பு மென்சவால் சூழப்படாத சவுக்கு முலையை உடையவை. இந்த சவுக்கு முலையை கொஞ்சம் நாங்கள் கம்பேர் பண்ணிக்குவோம். யூகரியோட்டாட சவுக்கு முலையும் ப்ரோகரியோட்டாட சவுக்கு முலையும். யூகரியோட்டாட சவுக்கு முலையையும் ப்ரோகரியோட்டாட சவுக்கு முலையும் கொஞ்சம் ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்ப்போமே. சரியா? ஒப்பீடு ஒன்று செஞ்சு பார்ப்போம். அப்போ இது ப்ரோகரியோட்டாட சவுக்கு முலை, இது யூகரியோட்டாட சவுக்கு முலை. சரியா? இந்த ப்ரோகரியோட்டாட சவுக்கு முலையை சைஸை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால், ப்ரோகரியோட்டாட சவுக்கு முலை 20 நானோமீட்டர் விட்டம். 20 நானோமீட்டர் விட்டம் உடையது. சரிதானே? அப்போ யூகரியோட்டாட சவுக்கு முலை நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் அதை விட 10 மடங்கு பெருசு. கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு விட்டம்? 200 நானோமீட்டர் விட்டம். 200 நானோமீட்டர் விட்டம். சரியா? 200 நானோமீட்டர் விட்டம். அப்போ இங்கே எளிமையான சவுக்கு முலை. இது எளிமையான சவுக்கு முலை. ரைட்? அப்போ அது கொஞ்சம் சிக்கலான சவுக்கு முலை. அப்போ இங்கே ப்ரோகரியோட்டாட சவுக்கு முலையை சூழ முதலுறு மென்சவ்வு இல்லை. அதனால இதை
கலப்புறம்பானதுன்னு சொல்லுவாங்க. கலப்புறம்பானது. சரியா? கலப்புறம்பானது. ஏன் கலப்புறம்பானது? சவுக்குமுலை முதலுரு மென்சவால் சூழப்படவில்லை. சவுக்குமுலையானது களமென்சவால் சூழப்படவில்லை, கலப்புறம்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இவருடைய சவுக்குமுலை முதலுரு மென்சவால் சூழப்பட்டிருக்கும். அவருடைய சவுக்குமுலை முதலுரு மென்சவால் சூழப்பட்டது. சரியா? இவருடைய சவுக்குமுலை 9+2 ஒழுங்கமைப்பு காணப்படும். 9+2 ஒழுங்கமைப்பு. என்ன 9+2 ஒழுங்கமைப்பு? நுண்புண் குழாய்கள். என்ன? நுண்புண் குழாய்கள். 9 நுண்புண் குழாய்களின் இரட்டைகள். 9 நுண்புண் குழாய்களின் இரட்டைகள் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 நுண்புண் குழாய்களில் இரட்டை இருக்கு. இந்த இருக்கு டபுளாக இருக்கும். நுண்புண் குழாய்கள் தனித்தனியாவா இல்லை, சுற்றையலுக்குரிய 9 நுண்புண் குழாய்கள், நடுவில் தனித்த நுண்புண் குழாய்கள் 2 தனித்த நுண்புண் குழாய் இரட்டை. அப்போ எத்தனை இருக்கும்? 9+2 ஒழுங்கமைப்புடையது. இது அப்படி இல்லை. 9+2 ஒழுங்கமைப்புடையது அல்ல. 9+2 ஒழுங்கமைப்புடையது அல்ல. சரிதானே? 9+2 ஒழுங்கமைப்புடையது அல்ல. அப்போ யூகரியோட்டாக்களில் பிசிர் அல்லது சவுக்குமுலை எல்லாமே 9+2 ஒழுங்கமைப்பு. பிசிர்னு ஒன்று இருக்குமா இருந்தால் 9+2 ஒழுங்கமைப்பு, சவுக்குமுலைன்னு ஒன்று இருக்குமா இருந்தால் 9+2 ஒழுங்கமைப்பு. 9+2 ஒழுங்கமைப்பு. ஸோ அதில் டவுட் வரக்கூடாது உங்களுக்கு. சரிதானே? களமேற்புறம் மென்சவால் சூழப்படாத சவுக்குமுலையை உடையது. அப்போ புரோகரியோட்டாக்களில் கருத முடியாதது தான் கேள்வி. சரியா? கருத முடியாதது. அப்போ களமேற்பரப்பு மென்சவால் சூழப்படாத சவுக்குமுலை தான். மென்சவால் சூழப்படாத சவுக்குமுலை தான் இங்கே இருக்குது. ஸோ கருதலாம் அது. இவற்றில் இருக்கூற்று பிளவு இளையுறு பிரிவு உண்டு, ஆனால் ஒடுக்கட்பிரிவு இல்லை. சரியா பிள்ளைகள்? அது எப்படி வரணும் அப்படின்னா, அந்த கூற்றை நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. கூற்றை மாற்றி எழுதிக்கோங்க. இவற்றில் இருக்கூற்று பிளவு உண்டு. இவற்றில் இருக்கூற்று பிளவு உண்டு. இவற்றில் இருக்கூற்று பிளவு உண்டு. சரியா? இவற்றில் இருக்கூற்று பிளவு உண்டு, ஆனால் இளையுறு பிரிவு ஒடுக்கட்பிரிவு இல்லை. ஆனால் இளையுறு பிரிவு ஒடுக்கட்பிரிவு இல்லை. இளையுறு பிரிவு ஒடுக்கட்பிரிவு இல்லை. சரி, இப்போ நாங்கள் ஆன்சருக்கு போகலாம். சில புன்னங்கங்கள் இவற்றில் உண்டு, இது புரோகரியோட்டாட இயல்பு இல்லை. ஸோ ஆன்சர் 3. ஆன்சர் 3. பிள்ளைகள், இந்த சவுக்குமுலை கதை கவனம். சவுக்குமுலை கதை கவனம். அப்போ இது புரோகரியோட்டாட சவுக்குமுலை, இது யூகரியோட்டாட சவுக்குமுலை. இது எளிமையானது, இது சிக்கலானது. நுண்புண் குழாய் இல்லை, நுண்புண் குழாய்கள் இருக்கு. நுண்புண் குழாய் ஒழுங்கமைப்பு எப்படி இருந்துச்சு? 9+2. நுண்புண் குழாய் ஒழுங்கமைப்பு 9+2. களமென்சவால் சூழப்படவில்லை. சரியா? களமென்சவால் சூழப்படவில்லை. ஸோ களப்புறம்பானது அப்படின்னு சொல்லலாம். களத்துக்கு களப்புறம்பானது அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது களத்தக கட்டமைப்பு முதலுரு மென்சவால் சூழப்பட்டிருக்கு. சரியா? சூழப்பட்டிருக்கு. இன்னுமொரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம். அப்போ பிசிர்ட கட்டமைப்பும் சேம். பிசிர்ட கட்டமைப்பு இதே மாதிரி தான் இருக்கும். பிசிர்ட கட்டமைப்பும் இதே மாதிரி தான் இருக்கும். இன்னுமொரு கேள்வி ஒன்று கேட்போம். இந்த பிசிர் அல்லது சவுக்குமுலைய சரியா களத்துடன் இணைக்கும் கட்டமைப்பை பெயரிடுக. பிசிர் அல்லது சவுக்குமுலையை களத்தில் நிலைநாட்டும் கட்டமைப்பை பெயரிடுக. சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு செக் பண்ணுங்க பார்ப்போம். பிசிர் அல்லது சவுக்குமுலையை களத்தில் இணைக்கிறது யாருன்னு சொல்லி. பிசிர் அல்லது சவுக்குமுலையை களத்தில் இணைக்கிறது யார்? ஸ்ட்ரக்சர் கேள்வி.
ஓ கிஷோர் சரி, சனா சரி, கேஷியா சரி, கவிட்சனா சரி, ரிதுஷினி சரி, ஹரிஷ்மிதா சரி, ஜைனப் சரி, ரித்யா சரி, இவோன் கிருஷ்ணா சரி, திவாஷினி சரி, திலுக்ஷினி சரி, அபிலாஷினி சரி, நிலானி சரி, ஓ மயூரன், கவிஷான், ஜகார்த்தனா, ருக்ஷனா, அமீரா, அஹமதுல்லா. ஓ சரி சரி சரி, அடியுடல் தான் சரியா. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வைக்கணுண்டாங்கண்ணே, என்ன நான் சொல்ல வர்றதை விளங்கிக்கோங்க அப்போ சரியா. இந்த பிசிர் அல்லது சவுக்குமுலை களத்தில் நிலைநாட்டுற அந்த கட்டமைப்பு பேர் அடியுடல் தானே. அடியுடல் தான் இங்கே எழுது, நான் அடியுடலை ஓ இங்கே எழுதுவோம். அடியுடல் தானே. அடியுடல்ட நுணுக்கு காட்டி ஒழுங்கமைப்பு எப்படி இருக்கும், நுண்குழாய்கள் எப்படி இருக்கும்னா 9+ நோட்டுன்னு இருக்கும். 9+ நோட்டு. மத்தியில் உள்ள 2 நுண்புண்குழாய்கள் அல்லது மத்தியில் உள்ள 2 நுண்குழாய்கள் இல்லை. 9+ நோட். இங்கே நுண்குழாய்களின் இரட்டைகள் தானே இருந்துச்சு. நாங்கள் அதை குறிக்கிறத எப்படின்ட்டு சுற்றையலுக்குரிய நுண்குழாய் இரட்டைகள் சரியா. மத்திய தனியான நுண்குழாய், இது மத்தியில் காணப்படுற தனியான 2 நுண்குழாய். இந்த அடியுடல்ல நுண்குழாய்களோட ரெட்டை இல்லை. அப்போ என்ன இருக்கும், நுண்குழாய்களோட மும்மை இருக்கும். நுண்குழாயிட மும்மை நான் வரைஞ்சிக்கிறேன். நுண்குழாயிட மும்மை எங்கே வரைஞ்சி வைப்போம். நுண்குழாயிட மும்மை எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. இந்த 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. அன்னைக்கு நாங்கள் புன்மயத்தின்னு ஒன்று படித்த ஞாபகம் இருக்கா. புன்மயத்தியை பற்றி வரைஞ்சோமே, புன்மயத்தியை வரைஞ்சோம். அது மாதிரி 9 நுண்குழாய்கள், நுண்குழாய்கள்ட மும்மை இருக்கும். 3 3 3 3 சேர்ந்து சரியா. 3 3 3 சேர்ந்து இருக்கும். இப்போ விளங்கிக்கலாம் உங்களுக்கு. 3 3 சேர்ந்துனா இது 3 அப்படி போ. நுண்குழாய்கள்ட மும்மை தான் இருக்கும். அப்போ இப்படி ஒரு கேள்வி. பிசிர் சவுக்குமுலை என்பவற்றின் தொழிலை குறிப்பிடுகனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க. பிசிர் சவுக்குமுலை என்பவற்றின் தொழிலை குறிப்பிடுக. களமேற்பரப்பின் மேல் அல்லது இடப்பெயர்ச்சிக்குரிய தூக்கமாக செயற்படும் சரியா. இளைய மேற்பரப்பின் மேலாக பாய்களை அசைய செய்யும். இளைய மேற்பரப்பின் மேல் பாய்களை அசைய செய்கிற வேலையை இவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார் சரியா. இன்னும் ஒரு தொழில் இருக்கு, சூலக காணில். அப்படின்னா பெலோஃபியன் டியூப்ல உள்ள பிசிர்கள் முட்டையை கருப்பையை நோக்கி நகர்த்துவதில் உதவும். சூலக காணில் உள்ள பிசிர்கள் முட்டையை கருப்பையை நோக்கி நகர்த்துவதில் உதவும் சரிதானே. 38வது கேள்விக்கு போகும். அப்போ 37க்கு ஆன்சர் 3. 38வது கேள்வி ரைட். 38. கலைச்சுவர் பற்றிய பின்வரும் கூற்றுகள் சரியானது. கலைச்சுவர் இன்னும் திரும்பவும் சொல்கிறாங்க. இப்போ சரி, அந்த பேப்பர் செய்து முடியும் போது செல் பயாலஜியில் டவுட் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஏன் கண்டிப்பாக ஃபைனல் எக்ஸாமுக்கு செல் பயாலஜியில் ஒரு கேள்வி வரும். இதுக்கு பேப்பர் ஒன்று பார்த்தோமே, அதில் ஒரு கேள்வி, நுணுக்கு காட்டியில் ஒரு கேள்வி இருக்கும். இந்த முறை நுணுக்கு காட்டி கேள்வி வரல 24 ஆக்களுக்கு. ஸோ அடுத்த முறை வரலாம் சரியா. நுணுக்கு காட்டியில் ஒரு கேள்வி. அதுக்கு டியூட் என்னது, கெமிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப், ரசாயன அடிப்படை, அதில் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். களவட்டத்தில் ஒரு கேள்வி தானே, அடுத்து நொதியத்தில் ஒரு கேள்வி, ஒளித்தோப்பில் ஒரு கேள்வி, கலச்சுவாசத்தில் ஒரு கேள்வி.
இப்படித்தானே வரும். அதே மாதிரி 38 துணையான கலச்சுவரானது முதலுறு மென்சவிற்கும் முதலான சுவருக்கும் இடையில் காணப்படும். ரெண்டுக்கும் இடையில் காணப்படும். கூற்று சரி. நாங்கள் அன்னைக்கே வரைஞ்சு பார்த்தோம். தாவரங்களிலும் ஃபங்கஸுகளிலும் மட்டுமே கலச்சுவர் உண்டு. தாவர கலங்களில் கலச்சுவர் உண்டு. செல்லுலோசு, பெக்டின், அரை செல்லுலோசுனாலான கலச்சுவர். ஃபங்கஸுக்களில் கலச்சுவர் உண்டா? கலச்சுவர் உண்டு. கைட்டினாலான கலச்சுவர். ஏன்னா புரோட்டிஸ்டாக்களில் கலச்சுவர் உண்டு. செல்லுலோசு, பெக்டின், சிலிக்கா, அல்ஜினிக் அமிலம் போன்றவற்றினாலான கலச்சுவர் உண்டு. சரி, அப்போ தாவர கலங்கள்லையும் ஃபங்கஸுக்கள்லையும் மட்டும் கலச்சுவர் உண்டுன்றது பில. பாக்டீரியாக்களில் கலச்சுவர் உண்டு. ஆக்கியாக்களில் கலச்சுவர் உண்டு. இனத்துக்கு இனம் கலச்சுவரின் ரசாயன சேர்க்கை வேறுபடாதுன்னு சொல்கிறாங்க. இனத்துக்கு இனம் கலச்சுவரின் சேர்க்கை வேறுபடும். இனத்துக்கு இனம் மட்டும் இல்லை, ஒரு தாவரத்திலேயே வேற கலங்களில் கலச்சுவரின் கூற்றமைவு வேறுபடும். சரியா? தாவரம்னு எடுப்போமே. தாவரத்தில் காழ்கலன் மூலகம் அல்லது காழ்கலன் கூறில் உள்ள கலச்சுவரும் புடைக்கலத்தில் காணப்படுற கலச்சுவரும் வேறுபட்டது தானே. சரியா? புடைக்கலத்தில் காணப்படுற கலச்சுவரும் வேறுபட்டது. சரிதானே? ஓகே. முதலான கலச்சுவரானது பதார்த்தங்களை ஊடுபுக விடாது. நான் அன்னைக்கே சொன்னேன், முதலான கலச்சுவர் ஊடுபுக விடும். துணைக்கலச்சுவர் தான் ஊடுபுக விடாது. முதலான சுவருக்கு சற்று உட்புறமாக நடுமின் தகடு உண்டு. முதற் சுவருக்கு உட்புறமாகவா வெளிப்புறமாகவா? வெளியில் இருக்கிற நடுமின் தகடு. ஸோ அதில் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. ஸோ 38க்கு ஆன்சர் சரியானது முதலாவது. 38க்கு முதலாவது. சரியா? 38க்கு முதலாவது. சரி, அடுத்தது இந்த கலப்புற தாயத்தை பற்றி கொஞ்சம் பார்க்க இருக்கு நம்ம. சரியா? கலப்புற தாயம் பார்க்கவே இல்லை நாங்கள் இது வரைக்கும். சரி, அந்த பேப்பரில் வரவே இல்லையா கலப்புற தாயத்தை பற்றி? ஸோ கலப்புற தாயத்தை பார்த்துட்டு சரி. அப்போ இது முதலுறு மென்சவ்வு ஃபொஸ்போலிபிட் இரட்டைப்படை. எங்களுக்கு தெரியும் இங்கே மென்சவ்வு குறுக்கான புரதங்கள் இருக்கும். சரியா? மென்சவ்வு குறுக்கான புரதங்கள் இருக்கும். கவனிங்க, மென்சவ்வு குறுக்கான புரதங்கள் இருக்குது. இப்போ இங்கே புரோட்டியோகிளைக்கன் நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். புரோட்டியோகிளைக்கன் நெட்வொர்க் ஒன்று இருக்கும் தானே. புரோட்டியோகிளைக்கன் வலையமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அது இந்த புரோட்டியோகிளைக்கன் வலையமைப்பு ஒன்று இருக்கும். புரோட்டியோகிளைக்கன் வலையமைப்புன்ட்டு ஒன்று படிப்பீங்க நீங்கள். நெட்வொர்க் ஒன்று. இந்த புரோட்டியோகிளைக்கன் வலையமைப்புள்ளுக்கு சரியா, அது பின்னப்பட்டது. புரோட்டியோகிளைக்கன் வலையமைப்பு ஒன்றுக்கும் நெட்வொர்க் ஒன்றுக்கும் அது பின்னப்பட்டிருக்கும். நீங்கள் படிப்பீங்க. புரோட்டியோகிளைக்கன் வலையமைப்பு ஒன்றுக்கும் அது நல்லா பின்னப்பட்டது. இது உள்ளுக்கு தான் இந்த கொலாஜன் நார் போகும். இது உள்ளுக்கு தான் இந்த கொலாஜன் நார் மிகவும் தடித்தது. கொலாஜன் நார் தடித்ததா இருக்கும். அப்போ புரோட்டியோகிளைக்கன் வலையமைப்பினுள் வலையமைப்புக்கு பின்னப்பட்ட இந்த கொலாஜன் நார்கள் இருக்கும்போது இந்த கொலாஜன் நார் தான் இங்கே காணப்படுற கிளைகோபுரதம். சரியா? கிளைகோபுரதம். இந்த கிளைகோபுரதம் தான் என்னது? கொலாஜன் நார். சரியா? அப்ப விலங்கு கலங்கள்ல கலச்சுவர் இருக்கானா? இல்ல. விலங்கு கலங்கள்ல கலச்சுவர் இல்லைனாலும் பரவாயில்ல,
அங்கே பாதுகாப்புக்காக விரிவான கலப்புறத்தாயம் உண்டு இருக்கும். விரிவான கலப்புறத்தாயம் இருக்கும். சரியா? அப்போ இதுதான் இந்த பாதுகாப்பு வழங்கும். கல மேற்பரப்புக்கு ஒரு பாதுகாப்பு வழங்குறது இந்த கலப்புறத்தாயம். இந்த கலப்புறத்தாயத்தின் பிரதான கூறுகள் கேட்டால் களங்களால் சுரக்கப்படுகின்ற கிளைகோபுரதமும் களங்களால் சுரக்கப்படும். களம்தான் இந்த தாயத்தை சுரக்குது. அப்ப சரியா? களங்களால் சுரக்கப்படும். களங்களால் சுரக்கப்படும் கிளைகோபுரதம். புரதம் களங்களால் சுரக்கப்படும் கிளைகோபுரதமும் கார்போஹைட்ரேட்டை உள்ளடக்கிய ஏனைய மூலக்கூறுகள். கார்போஹைட்ரேட்டை உள்ளடக்கிய ஏனைய மூலக்கூறுகளும் இந்த விலங்குகள கலப்புறத்தாயத்தில் காணப்படும். சரியா? பெரும்பாலான விலங்கு கலங்களில் அதிக அளவில் காணப்படுகின்ற கிளைகோபுரதம் தான் கொலாஜன். பெரும்பாலான விலங்கு கலங்களில் அதிக அளவில் காணப்படும் கிளைகோபுரதம் கொலாஜன் நீங்கள் சொல்வீங்க. கொலாஜன் சொல்வீங்க. சரியா? கொலாஜன் சொல்லுவீங்க. இதில் ஒரு கதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கிளைகோப்ரோட்டீன் வெரி ஸ்ட்ராங். இந்த கிளைகோப்ரோட்டீனை இதுக்கு என்ன பேர் சொல்கிறது? கிளைகோப்ரோட்டீன் இதுக்கு என்ன பேர்? ஒருங்கிணைந்த புரதம் தானே, அல்லது மென்சவு குறுக்காக இருக்கிற புரதம். இந்த கொலாஜன் நாரை கலமென்சவோட சேர்க்கிறது என்ன தெரியுமா? கொலாஜன் நாரை கலமென்சவோட இணைக்கிறதுக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம். கொலாஜன் நாரை கலமென்சவோடு இணைக்கிற ஒரு புரதம் இருக்கும். கொலாஜன் நாரை கலமென்சவோடு இணைக்கிற புரதம் ஒன்று இருக்கும். கொலாஜன் நாரை கலமென்சவோட இணைக்கிற புரதம் ஒன்று இருக்கும். அந்த புரதத்துக்கு பேர் சொல்றது ஃபைப்ரோனெக்டின். அப்ப இந்த புரதத்தை நான் குறிக்கிறேன். ஃபைப்ரோனெக்டின் சரிதானே? ஃபைப்ரோனெக்டின். அப்ப கொலாஜன் நாரை கலமென்சவுடன் இணைக்கும் புரதத்தை பெயரிடுக அப்படின்ற ஒரு ஆன்சர், அப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்குமா இருந்தால் மறக்காம ஞாபகம் வைங்க. ஃபைப்ரோனெக்டின். சரியா? ஃபைப்ரோனெக்டின். ரைட். அப்போ விலங்கு கலங்களில் கலப்புறத்தாயத்தில் அதிகளவு காணப்படுவது கெரட்டின்னு சொல்கிறாங்க. இல்லை, என்னது? கொலாஜன் நார். அதிகளவில் காணப்படுறது கொலாஜன் நார். சரியா? 40வது கிளைகோபுரதங்களை தொகுக்கும் கலப்புண்ணங்கம் கிளைகோப்ரோட்டீன்ஸ். அப்போ கிளைகோப்ரோட்டீன் உற்பத்தியுடன் தொடர்புடையது அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை. சரியா? நேரடி கேள்வி அது. நாங்கள் பார்த்துருக்கோம், இப்படி கேள்வி நிறைய பார்த்துருக்கோம். அடுத்தது போகும். 40 சரியே. 41 பின்வரும் கலப்புண்ணங்கம் தொழில் தொடர்பில் சரியான சேர்மானம் இது? லைசோசோம் நச்சு நீக்கல். அப்போ நச்சு நீக்கல் தொழிலை செய்கிறது யார்? நச்சு நீக்கல் தொழிலை செய்கிறவர் எஸ்சிஆர் தானே? எஸ்சிஆர். இப்போ சும்மா நச்சு நீக்கல் அப்படின்னு கேட்பாங்களா இருந்தால் நாங்கள் எஸ்சிஆர்னு சொல்லுவோம். பேரோட்சைட்டுகளின் நச்சு நீக்கல் அப்படின்னு கேட்பாங்களா இருந்தால் என்ன சொல்லலாம்? பெராக்சிசோம். அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை கிளைகோ புரத தொகுப்பு. அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை கிளைகோ புரத தொகுப்பா? அது அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை செய்கிற வேலை. அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை தான் கிளைகோ தொகுப்பை மேற்கொள்ளும். அடுத்தது 3 அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை கார்போஹைட்ரேட் அனுசேபம். இது ரெண்டும் மாறி வந்தா சரி. கார்போஹைட்ரேட் அனுசேபம் செய்கிறது அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை. பெராக்சிசோம் தாவரங்களில் ஒளித்தாக்கங்களில் ஈடுபடல். ஒளிச்சுவாசம். கவனமாக இருக்கணும். சில வேலை ஏன்னா பதட்டத்தில் இது சரின்னு போட்டு போயிடுவோம். ஒளித்தாக்கம் ஒளிச்சுவாசம்னு வாசிச்சு விட்டு போயிடுவோம். நாங்கள் எங்களை அறியாமலே வாசிச்சு பட்டுரும். பெராக்சிசோம் தாவரங்களில் ஒளிச்சுவாசத்தில் ஈடுபடல. அப்போ அங்கே பிழைக்குது. பிசிர்கள். இந்த பிசிற தொழில் இருக்கப்பங்கண்ணே.
அவ்வளவு உள்ளடங்குது பாருங்க டியூட்டில். பிசிர் இளைய மேற்பரப்பில் பாய்பொருள்களின் அசைவுக்கு உதவுதல். இளைய மேற்பரப்பில், இளைய மேற்பரப்பில்னு சொல்லுங்க, களமேற்பரப்பில்னு சொன்னா பிழைச்சு போயிருமே. ஏன்னா களமேற்பரப்பில் எப்படி அது இளைய மேற்பரப்பில் பாய்பொருள்களின் அசைவுக்கு உதவும் அப்படின்னா, சரியா, அசைவுக்கு உதவுது அப்படின்னா எங்களோட சுவாச தொகுதி தெரியுதுன்னா உங்களுக்கு, எங்களோட சுவாச தொகுதியில் காணப்படுறது என்னது? போலிப்படை கொண்ட பிசிர் கம்ப மேலணி. அப்போ நான் இப்போ வரைஞ்சது அடித்தள மென்சவ்வு. இந்த அடித்தள மென்சவ்வின் மீது அடித்தள மென்சவ்வின் மீது கலங்கள் இருக்க போகுது. எப்படி இருக்க போகுதுன்றதை பாருங்க. இந்த பல்வேறு அப்போ உயரம் உள்ள கலங்கள் இருக்கும் பாருங்க. கருக்கள் வேறு வேறு மட்டத்தில் இருக்கிறதால பலகலப்படை மாதிரி தெரிகிறதால தான் இதுக்கு பேர் போலிப்படை கொண்ட பிசிர் கம்ப மேலணி. இவர்கிட்ட மேற்பரப்பில் என்ன இருக்கும்? பிசிர் இருக்கும். தான் பிசிர்கள். நான் சொல்கிறேன் இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இந்த 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 கலங்களுக்கிடையே சீதத்தை சுரக்கிற சில கலங்களும் உண்டு. சீதத்தை சுரக்கிற கலம் அது, சீதத்தை சுரக்கிற கலம். அப்போ இந்த சீதத்தை சுரக்கிற கலத்துக்கு என்ன தெரியுமா பேர்? பரவாயில்ல, நீங்கள் எழுதி வைங்க. சீதத்தை சுரக்கிற கலத்துக்கு பேர் கெண்டிக்கலம். 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 இந்த கெண்டிக்கலம் சீதத்தை சுரந்து வெளியில போடும். அப்ப இந்த சீதம் இந்த பிசிர் மேல ஒரு படலமாக இருக்கும். சீதம் அந்த பிசிர்கள் மீது ஒரு படலமாக இருக்கும். இதுக்கு பேர் சொல்றதப்ப சீத மென்சவ்வு. சீத மென்சவ்வு. சீத மென்சவ்வு. இந்த சீத மென்சவ்வு இந்த பிசிர்கள் இப்படி தானே இருக்கு மேலே. என்ன பிசிர்கள் இப்படி இருந்து பிசிர்கள் அசையும். பிடி அசைய 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 சீதம் அங்கிட்டு நகர்த்தப்படும். அப்படி நகர்ந்து 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 போகும். விலங்கு தானே? இந்தா இதுதான் மேலே அந்த A4 ஷீட் தான் சீத மென்சவ்னா. இது எப்படியே நான் இந்த மூக்கு பண்ணி இங்கிட்டு கொண்டு போகலாமே. இந்த அப்படி அவ்வாறு சீத மென்சவ்வு இளைய மேற்பரப்பின் மேல் பாய்பொருள்களின் அசைவுகளுக்கு அது உதவும். 42வது கேள்வி. கீழே தரப்பட்டவற்றுள் புரோக்ரியோட்டா கல ஒழுங்கமைப்பில் மட்டும் காணப்படுபவை. புரோக்ரியோட்டா கல ஒழுங்கமைப்புகளில் மட்டும் இருக்கான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 70S ரைபோசோம் இது புரோக்ரியோட்டாலையும் இருக்கு, யூகரியோட்டாலையும் இருக்கு. சரியா, யூகரியோட்டாலையும் இருக்கு. ஸோ ஆன்சருக்கு வராது. ப்ரோகரியோட்டாவில் மட்டும் இருக்கும். நைதரசன் பதிக்கும் ஆற்றல் ப்ரோகரியோட்டாவில் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏசி அது கொஞ்சம் மாறிடுச்சு. ஆனால் ஆன்சர்ஸ் பார்ப்போம் நாங்கள். ஏ அடுத்தது சி வந்துருச்சு. நைதரசன் பதிக்கும் ஆற்றல் ப்ரோகரியோட்டாவில் மட்டும்தான் இருக்குது. இஸ்டோன் புரதம் ப்ரோகரியோட்டாலையும் யூகரியோட்டாலையும் உண்டு. சரியா, வளையடி எண்ணெய் ப்ரோகரியோட்டாலையும் உண்டு, யூகரியோட்டாலையும் உண்டு. ஏன் யூகரியோட்டாவில் வட்டடி எண்ணெய் எங்கே இருக்குது? இளைமணிலையும் பச்செருமணிலையும். பெப்டிடோகிளைக்கன் ப்ரோகரியோட்டாவில் மட்டும்தான் இருக்கும். பெப்டிடோகிளைக்கன் ப்ரோகரியோட்டாவில் மட்டும்தான். டொமைன் பாக்டீரியாவில் மட்டும். அப்போ சியும் டியும் ஆன்சர். அப்போ சிடி மட்டும் 42க்கு 2 ஈஸி கேள்வி. 42க்கு 2வது ஆன்சர். 43வது கேள்வி. முனைப்பான புன்னகமான கரு தொடர்பாக சரியானது. கரு தொடர்பாக கேட்கிறாங்க. இப்போ கிளைக்கோபுரத இலைகளால் ஆக்கப்பட்ட கருமென்றகடுகள் கிளைக்கோபுரத இலைகளால் ஆக்கப்பட்ட கருமென்றகடுகள் எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். கிளைக்கோபுரத இலைகளால் ஆக்கப்பட்ட கருமென்றகடுகள் கருச்சூழியின் உட்புறத்தை படலிடும். கருச்சூழியின் உட்புறத்தை படலிடுதான். கருச்சூழியின் உட்புறத்தை படலிடுறது புரத இலை தான். அந்த புரத இலை கிளைக்கோ புரத இலை இல்லை, கெரட்டின். எக்ஸ்ட்ராவா நான் சொல்றேன், ஞாபகம் வைங்க. 23 ஆக்களுக்கு இருந்துச்சு. அது என்ன புரதம்னு கேட்டுருந்துச்சு. சரியா, இடைத்தர இலைகளால் ஆக்கப்பட்டது. அது இடைத்தர இலைகளால் ஆக்கப்பட்ட கருமென்றகடுகள் தான் கருச்சூழியின் உட்புறத்தை படலிடும்.
சரியா, இடைத்தர இழைகளால் ஆக்கப்பட்டது அது. சரியா, இங்கே கிளைகோபுரதம்னு சொல்கிறதால பிழைக்குது. கிளைகோபுரதம் உங்களுக்கு தெரிஞ்சது கொலாஜன். கிளைகோபுரதம் உங்களுக்கு தெரிஞ்சது கொலாஜன். சரியா, அங்கே கொலாஜன் இல்லை. இப்போ கொலாஜன் இல்லை, கெரட்டின் இருக்கும். ஏன் கெரட்டின் இருக்குன்னு சொல்கிறேன் நான்? ஏன் கெரட்டின் இருக்குன்னு சொல்கிறேன்னா, அங்கே காணப்பட்டது இடைத்தர இழை. இடைத்தர இழை. 2, பிரிவடையாத களங்களில் நிறமூர்த்தங்கள் இதனுள் தென்படும். பிரிவடையாத களங்களில் நிறமூர்த்தங்கள் இதனுள் தென்படும். நிறமூர்த்தம் அப்போ கொஞ்சம் கவனிப்போமே பிள்ளைகள், கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனிப்போம். அப்போ இந்த நிறமூர்த்தத்தை நாங்கள் வரைஞ்சிருக்கோம். இந்த இப்படி தானே வரைவோம், இப்படியே வரைவோம். சரியா, இது ஒரு நிறமூர்த்தம். அடுத்தது இது இன்னும் ஒரு நிறமூர்த்தம். இது இன்னும் ஒரு நிறமூர்த்தம். சரியா, 2 நிறமூர்த்தம் நான் வரைஞ்சிருக்கேன். 2 நிறமூர்த்தம் வரைஞ்சிருக்கேன். இந்த நிறமூர்த்தம் எதனால் ஆனது? நிறமூர்த்தம் எதனால் ஆனதுன்னா டிஎன்ஏயாலும் புரதத்தாலும் ஆனது. அப்போ நிறமூர்த்தத்தில் காணப்படுறது டிஎன்ஏயும் புரதமும். டிஎன்ஏயும் புரதமும். இந்த டிஎன்ஏயும் புரதமும் அங்கே நல்லா நெருக்கமாக சுற்றப்பட்டிருக்கு. சரியா, டிஎன்ஏ நெருக்கமாக சுற்றப்பட்டிருக்கு. எப்படி தெரியுமா நீங்கள் யோசிக்கணும்? எப்படி யோசிக்கணும்னா, நூல்கட்டை இருக்குது தானே, நூல்கட்டை. நாங்கள் நூல் யூஸ் வச்சுருப்போம் வீட்டில், வைப்போம் தானே, தைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற நூலெல்லாம் தனியாக இழுத்துட்டு விட்டா, ஃபுல்லாக இழுத்துட்டு விட்டா ஒரு டிஎன்ஏ, அப்போ நூல் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கும். அந்த நூலெல்லாம் ஒரு இதுலேயே ஒரு பொருளில் சுற்றி வச்சிருக்கிறது தான் எது? சுற்றி வச்சிருக்கிறது தான் எது? நிறமூர்த்தம். சரியா, நிறமூர்த்தம் சுற்றி நல்லா மடித்து வச்சிருக்கிறது தான் நிறமூர்த்தம். இன்னும் கொஞ்சம் இறங்கி போகும். அப்போ இதில் என்ன இருக்கும்? டிஎன்ஏ இருக்க போது, புரோட்டீன் இருக்க போது. இந்த நிறமூர்த்தத்தில் டிஎன்ஏ இருக்க போது, புரோட்டீன் இருக்க போது. அந்த டிஎன்ஏட ஒரு முனையை பிடிச்சி இழுக்கிறேன் நான். டிஎன்ஏட ஒரு முனையை பிடிச்சி இழுத்தால் வந்தால் இந்த இடத்துல ஹிஸ்டோன் புரதம் இருக்கும். எத்தனை ஹிஸ்டோன் புரதம்? 8 ஹிஸ்டோன் புரதம். எத்தனை ஹிஸ்டோன் புரதம்? 8. அப்போ கீழே 4 டென்னிஸ் போல், அதுக்கு மேலே 4 டென்னிஸ் போல். கிட்டத்தட்ட சதுரமுகி மாதிரி வந்துருமா இல்லையா? 8 ஹிஸ்டோன் புரதம் இருக்கும். அப்போ கீழே 4 ஹிஸ்டோன் புரதம், இந்த இருக்கு 4 ஹிஸ்டோன் புரதம், அதுக்கு மேலே 4 ஹிஸ்டோன் புரதம். இதில் நல்லா சுற்றும் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏல நல்லா சுற்றும். இதில் அந்த ஹிஸ்டோன் புரதத்தில் சுற்றி திரும்ப வரும். 1 2 3 4 5 6 7 8. இதில் நல்லா சுற்றும், திரும்ப வரும். 1 2 3 4 5 6 7 8 சுற்றும், திரும்ப போகும். இல்லைதா? அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் சொல்றது குரோமேட்டின். இந்த குரோமேட்டின்ல இதுக்கு பேர் சொல்றது, இந்த போல மாதிரி இருக்கே, இது யூனிட் 7ல் வரும் பிள்ளைகள், பரவாயில்ல எழுதி வைங்க. சரியா, குரோமேட்டின். இதுக்கு பேர் சொல்றது நியூக்ளியோசோம். சரியா, நியூக்ளியோசோம். இந்த டிஎன்ஏக்கு என்ன பேர் தெரியுமா? இந்த இருக்கே, இந்த டிஎன்ஏக்கு நாங்கள் பேர் சொல்றது தொடுப்பி டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏக்கு தொடுப்பி டிஎன்ஏ, லிங்க டிஎன்ஏ, தொடுப்பி டிஎன்ஏ. அப்போ விளங்குதா? அந்த டிஎன்ஏ எப்படிங்க நல்லா சுத்தப்பட்டுச்சுன்னு விளங்குதா? அந்த டிஎன்ஏ இந்த ஹிஸ்டோன் புரதத்தில் எப்படி சுத்தப்பட்டுச்சுன்னு விளங்குதா? இது நல்லா முறுக்கி சுருட்டி இதுளுக்கு இருக்கு. எதுளுக்கு? நிறமூர்த்தத்துளுக்கு இருக்கு. சரியா, ரைட். அப்போ குரோமேட்டின் இதை நாங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, குரோமேட்டினை எப்போ பார்க்கலாம்? பிரிவடையாத களத்தில் பார்க்கலாம். பிரிவடையாத களங்களில். பிரிவடையாத களங்களை நாங்கள் இலத்திரன் நுணுக்கு காட்டியில் வச்சு பார்ப்பீங்களா இருந்தால், பிரிவடையாத களங்களை இலத்திரன் நுணுக்காட்டியில் வச்சு பார்ப்பீங்களா இருந்தால்,
இது எப்படி தெரியும்? ஒரு பரவலடைந்த திணிவாக தெரியும். பரவலடைந்த திணிவாக காட்சியளிக்கும். சரியா? அப்ப இது எங்க தெரியும்? இது பிரிவடைகிற களத்துல, பிரிவடையும் களத்துல தான் நிறமூர்த்தம் தெரியும். பிரிவடையும் களம், பிரிவடையும் களத்துல தான் நாங்க என்னதை பார்க்கலாம்? நிறமூர்த்தத்தை பார்க்கலாம். குரோமட்டின் ஒடுக்கமடைந்து நிறமூர்த்தமாக மாறும், அல்லது குரோமட்டின் குறுகித்தடிப்படைந்து நிறமூர்த்தமாக மாறும். குரோமட்டின் குறுகித்தடிப்படைந்து நிறமூர்த்தத்தை உருவாக்கும். அப்பிரிவடையாத களங்களில் நிறமூர்த்தங்கள் இதனுள் தென்படும். பிரிவடையாத களங்களில் நிறமூர்த்தம் இருக்குமா? இல்லை. பிரிவடையும் களங்களில் தான் நிறமூர்த்தம் தென்படும். அப்போ இது நிறமூர்த்தம் தானே, இது நிறமூர்த்தம், இது நிறமூர்த்தம். அப்போ குரோமட்டின்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு டிஎன்ஏ வேற பிளஸ் ஹிஸ்டோன் புரோட்டீன். குரோமட்டின்ல டிஎன்ஏ பிளஸ் ஹிஸ்டோன். சரியா? அப்போ இதனுள் ஆர்என்ஏக்களின் தொகுப்பு இடம்பெறும். கருவில் ஆர்என்ஏ தொகுப்பு நடக்கும். ஏன்? புன்கரு இருக்கே, புன்கரு தானே ஆர்ஆர்என்ஏயும் புரதத்தையும் தொகுக்கும். ஆர்ஆர்என்ஏயும் புரதத்தையும் சேர்த்து ரைபோசோம் உருவாக்கும். ரைபோசோம் உபல ஆர்என்ஏக்களின் தொகுப்பு நடைபெறலாம். 4வது, இதனுள் ஒற்றை அலகு மென்சவால் சூழப்பட்ட புன்கரு குரோமட்டினுக்கு அருகில் காணப்படும். புன்கரு மென்சவால் சூழப்பட்டது இல்லை பிள்ளைகள், கருதான் இரட்டை மென்சவால் சூழப்பட்டது. கருவுள்ளுக்கு இருக்கிற புன்கரு இரட்டை மென்சவால் சூழப்பட்டது இல்லை. 10 மைக்ரோமீட்டர் சராசரி விட்டம் உள்ள உபகல கூறு 5 மைக்ரோமீட்டர். 10லே 5 மைக்ரோமீட்டர். சரியா? 5 மைக்ரோமீட்டர். இன்னமும் கொஞ்சம் இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நாங்கள் இதைத்தான் நீங்கள் ஜூம் பண்ணி எப்படி வரைஞ்சிக்குவீங்க? டிஎன்ஏ இந்த எப்படி வரைஞ்சிக்குவீங்க தானே, வரைஞ்சிக்குவீங்க. 44 கடத்தல் புடகங்களை உற்பத்தி செய்தல், புறக்குளியமாதல், ஒளிசுவாசத்தில் பங்கெடுத்தல், பிரசாரண சீராக்கல் மேலே தரப்பட்ட தொழில்களை புரியும் புன்னங்கங்கள் முறையே. கடத்தல் புடகங்களை உற்பத்தி செய்தல்னா முதலாவது ஆன்சர் ஆர்இஆர் அல்லது எஸ்சிஆராக இருக்கணும். அழுத்தமற்ற அகமுழு சிறுவலை அல்லது அழுத்தமான அகமுழு சிறுவலை. கடைசி பாருங்க பிரசாரண சீராக்கல். அப்போ பிரசாரண சீராக்கல் வேலையை செய்கிறது மைய புன்வெற்றிடம். அப்போ கடைசி ஆன்சர் மைய புன்வெற்றிடம். அழுத்தமற்ற அகமுழு சிறுவலையில் ஸ்டார்ட் ஆகி அல்லது அழுத்தமான அகமுழு சிறுவலையில் ஸ்டார்ட் ஆகி மைய புன்வெற்றிடத்தில் முடியணும். அப்படின்னா 2 ஆன்சர், முதலாவது ஆன்சரும் 4வது ஆன்சரும் மட்டும்தான் நான் வச்சுக்குவேன், மற்றது எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவேன் தானே. தெரியலைனாலும் சமாளிக்கிறது பாருங்க அப்படின்ட்டு. அப்போ 2ஐயும் 3ஐயும் வெட்டிடுவேன் நான். 2, 3, 5 வெட்டிடுவேன். அப்போ 1, 4 இதை வச்சு கொஞ்சம் பார்ப்போம். 2வது புறக்குளியமாதல்னா லைசோசோம் தானே. புறக்குளியமாதல்னா லைசோசோம் தான். ஸோ ஆன்சர் 4வது. அதுக்குள்ளே நான் ஆன்சருக்கு வந்தாச்சு. அப்போ கடத்தல் புடகங்களை உற்பத்தி செய்தல் அழுத்தமற்ற தொழில், புறக்குளியமாதல் லைசோசோம்ட தொழில், ஒளிச்சுவாசத்தில் பங்கெடுக்கிறது இளைமணி, பச்சையொருமணி, பெராக்சிசோம் ஏதாவது வந்திருக்கலாம். பிரசாரண சீராக்கல்னா மைய புன்வெற்றிடம் மட்டும்தான். 44க்கு ஆன்சர் 4. 45 கலச்சந்தி, அமைவிடம், தொழில் ஆகியவற்றின் சரியான சேர்மானம். நெருக்கமான சந்தி தோல் மேலணி காணப்படும். அங்கே பிழைச்சு போயிடுச்சு. கலப்புற பாய்கள்கிட்ட கசிவை தடுக்கிறது தானே அவட்ட வேலை. இங்கே சமிக்ஞைகளின் பரிமாற்றம்னு இருக்கு. சமிக்ஞைகளின் பரிமாற்றம் இருக்கு பிழை. 2 தாங்கும் சந்தி, தசையிலயம், கலப்புற தாயங்களின் கசிவை தடுத்தல். தாங்கும் சந்தி தசையிலயம் தான். இது என்ன செய்யும்? இடைத்தர இலைகளால் வலிமையான பிணைப்பை ஏற்படுத்தி அயற்கலங்களில் குளியவன் கூட்ட பொறிமுறை ரீதியில இணைக்கும் தானே. அப்ப கலப்புறத்தாயங்களில் கசிவை தடுக்கும்ன்றது பிழை. 3 தொடர்புபடுத்தும் சந்தின்றது இடைவெளிச்சந்தி. விலங்கு முளையத்தில் இருக்கு. ஆமா, பதார்த்தங்கள்ட பரிமாற்றம். சரி, என்னென்ன பரிமாற்றம் அப்படின்னா தொடர்பாடும் சந்தி அல்லது இடைவெளிச்சந்தி என்னென்ன பரிமாற்றம் அப்படின்னா அயன்களை பரிமாற்றலாம், வெல்லங்களை பரிமாற்றலாம், அமினோ அமிலங்களை பரிமாற்றலாம். அயன்கள், வெல்லங்கள், அமினோ அமிலங்களை பரிமாற்றலாம். 4 டெஸ்மோசோம்ஸ்
இந்த டெஸ்மோசோம்ஸ் தான் தாங்கும் சந்தி. என்ன பிள்ளை? டெஸ்மோசோம்ஸ் தான் தாங்கும் சந்தி. சரியா? தாங்கும் சந்தி. இதய தசைன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக தசை இழையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன? தசை இழையம்னு சொல்லியிருக்காங்க. 24லையும் அப்படி தசை இழையம்னு கொடுத்துட்டு எந்த தசை கொடுத்துருந்தாலும் மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருந்துச்சு. ஏன்னா மளமளப்பான தசையா, வன்கூடு தசையா, இதய தசையா, ஏதாவது தசை கொடுத்துருந்தா சரி, தசை இழையம் கொடுத்துருந்தா சரின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட 4வது ஆன்சரும் வரும். ஆனால் அதை விட மிக பொருத்தமான ஆன்சர் 3. அப்போ டெஸ்மோசோம் இதய தசை அயற்கலங்களின் குளியவன் கூட்டை இணைக்கும். அப்போ இதய தசையை விட நம்ம ரிசோர்ஸில் எப்படி இருக்குது? தசை இழையம்னு தானே இருக்குது. தசை இழையம்னு இருக்குது. ஸோ ஏதாவது 3 தசை வரலாம். சரியா? அப்போ மிக திருத்தமான ஆன்சர் அங்கே 3. 4வதும் வரலாம். எப்படி? நாங்கள் ரிசோர்ஸ் அல்ல 2024 பேப்பரை வச்சு பார்த்தா 5 இடைவெளி சந்தி. சரி, தசை இழையம், இடைவெளி சந்தி, தசை இழையம், இதே தசை இழையம், இதே தசை. அப்போ தான் மாட்டியப்பாங்க. தசை இழையம்ன்றது இங்கே பிள்ளை, ஆனால் அழகாக சொல்லியிருக்கு. தொடர்பு படுத்தும் சந்தி காணப்படுறது இதே தசையிலையும் விலங்கு முளையத்திலையும். அமினோமிலங்களின் கடத்தல். அப்போ நடுவில் வந்தது பிழைச்சிருச்சு. இடைவெளி சந்தி, தசையிலையும், அமினோமிலங்களின் கடத்தல். தசையிலையும் வராமல் இதே தசைன்னு வந்துருந்தா சரி. 46 கீழே தரப்பட்டுள்ள ப்ரோக்ரியோட்டா யூக்ரியோட்டா ஆகிய இரு கல ஒழுங்கமைப்பிலும் காணப்படத்தக்கவை. இதில் ஆன்சர் நான் தரலைங்கண்ணே. ஆன்சர் சரியான ஆன்சர் அங்கே தந்தில்லை. பார்ப்போம். நைதரசன் பதித்தல் ப்ரோக்ரியோட்டா காலத்தில் மட்டும் தான் இருக்குது. அப்போ ப்ரோக்ரியோட்டாலையும் இருக்கணும், யூக்ரியோட்டாலையும் இருக்கணும், ரெண்டுலையும் இருக்கணும். ஃபொஸ்போலிபிட் ப்ரோக்ரியோட்டால, யூக்ரியோட்டால. அப்போ ஆன்சர் உள்ளுக்கு வரும். அப்போ பி ஆன்சர் உள்ளுக்கு வரப்போகுது. சரியா? இளையுறு பிரிவு யூக்ரியோட்டா காலத்தில் மட்டும். குளியவன் கூட்டு மூலகங்கள் நுண் புன்குழாய், என்ன நுண்ணிலை, இடைத்தர இலையெல்லாம் யூக்ரியோட்டாக்களில் மட்டும். 70 ரைபோசோம். அப்போ 70 ரைபோசோம் 70 ரைபோசோம் இருக்க போகிறது ப்ரோகரியோட்டா கலங்கள்லையும் யூக்ரியோட்டா கலங்கள்லையும். தனிக்கல நிலை அல்லது ஒரு கல நிலை, இதுவும் ப்ரோகரியோட்டா காலத்திலையும் இருக்கும், யூக்ரியோட்டா காலத்திலையும் இருக்கும். ஸோ பிஇஎஃப் சரிதானே? பிஇஎஃப் தான் ஆன்சர். பிஇஎஃப் தான் ஆன்சர் பிள்ளை. சாரி, நான் மிஸ் ஆயிடுச்சு. 47 களத்தினுள் கடத்தல் புடகங்களை உற்பத்தி செய்வதற்கு மேலதிகமாக கிளைக்கோ புரதங்களை உற்பத்தி செய்யும் புன்னங்கம் அழுத்தமற்ற அகமுதல் சிறுவலை. இது மாதிரி நிறைய கேள்வி பார்த்தாச்சு. 48 சரியா? 48 முதலுரிமின் செவ்வு விலங்கு கலங்கள் தவிர்ந்த ஏனைய கலங்களில் கொலஸ்ட்ரோலை கொண்டிருப்பதில்லை. ஆமாண்ணா, விலங்கு கலங்களில் தான் கொலஸ்ட்ரோல் காணப்படும். விலங்கு கலங்களில் எங்கே காணப்படும்னா ஃபொஸ்போலிபிட்க்கு இடையில், ஃபொஸ்போலிபிட் படைகளுக்கு இடையில். இந்த இடத்துல கொலஸ்ட்ரால் மூலக்கூறு இருக்கலாம். கொலஸ்ட்ரால் மூலக்கூறு. அப்போ இது கொலஸ்ட்ரால் மூலக்கூறு தான் அது. அப்போ விலங்கு கலங்கள் தவிர்ந்த ஏனைய கலங்களில் கொலஸ்ட்ரோலை கொண்டிருப்பதில்லை. கூற்று சரித்தானே? அப்போ 48க்கு 1. ப்ரோகரியோட்டா கல குளிய உருவினது புற இல்லையாக இருப்பதில்லை. கண்டிப்பாக புற இல்லையாக இருக்கும். சகல கலங்கள்லையும் உயிர்ப்பான வெளிப்புற இல்லை. அது எல்லா கலங்களும் ஒரு தேர்ந்து புகவிடுகின்ற முதல்வரின் சவால் சூழப்பட்டிருக்கும். அப்படி தானே படிச்சிருக்கோம். தேர்ந்து புகவிடுகின்ற முதல்வரின் சவால் சூழப்பட்டிருக்கும். அடுத்து ஃபொஸ்போலிபிட் இருபடையுடன் புதைக்கப்பட்ட புரதங்களை மட்டும் கொண்டது. ஃபொஸ்போலிபிட் இருபடையுடன் புதைக்கப்பட்ட புரதங்கள் மட்டும் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கொலஸ்ட்ரால் மூலக்கூறு இருக்கும், விலங்கு கலங்களில் கொலஸ்ட்ரால் மூலக்கூறு இருக்கும், கார்போஹைட்ரேட்டை உள்ளடக்கிய மூலக்கூறுகள் இருக்கும் தானே. அதனால் அந்த கூற்று பிழைக்குதாங்க. புரதங்களை மட்டும் கொண்டதுனால பிழைக்குது. சரியா? நொதியங்களாக தொழிற்படக்கூடிய சில புரதங்களை கொண்டிருப்பதில்லை.
கலமென் செவில் காணப்படுற நொதியங்களும் உண்டு. முதல்மென் செவன்ற தொழில் அதுவும் பார்த்துருக்கோம் நாங்கள். அதன் ஒருங்கிணைந்த புரதங்களில் புடை கட்டமைப்பு இல்லை. புடை கட்டமைப்பே 3D ஸ்ட்ரக்சரே அது. ஏன்னா உங்களுக்கு படத்துலேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. 3D ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதில் கால்வாய் இருக்கும், ஒருங்கிணைந்த புரதங்கள் இருக்கும், எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ 48க்கு ஆன்சர் 1. 48க்கு 1. 49 பிள்ளைகள் அது ரிப்பீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 50வது கேள்வியை பார்ப்போம். சரியா? 50வது கேள்வி கடைசி கேள்வி. அப்போ இதில் அகமுதலுறு சிறுவலையிலிருந்து வருவிக்கப்பட்டவை. அகமுதல் சிறுவலிருந்து வருவிக்கப்பட்டவை அல்ல லைசோசோம்கள். கொல்கி சிக்கலிலிருந்து, கொல்கியிலிருந்து வருவிக்கப்பட்டவை. கொல்கியிலிருந்து வருவிக்கப்பட்டவை. சரிதானே? மெசேஜ் பண்ணியிருக்கீங்களா? ஒளிச்சுவாசத்தில் பெராக்சிசோம்களுடன் இணைந்து பங்கு பெற்றும். லைசோசோம்ன்ற தொழில் ஒளிச்சுவாசத்தில் ஈடுபடுறதில்லை. அப்போ ஒளிச்சுவாசத்தில் பெராக்சிசோம்களோடு இணைந்து பங்கு பெற்றது இளைமணியும் பச்சையுருமணி. விலங்கு கலங்களில் மட்டும் காணப்படுபவை. எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். லைசோசோம் எந்தெந்த கலங்களில் காணப்படும்? தாவர கலங்களில் காணப்படுமா, விலங்கு கலங்களில் காணப்படுமா, அல்லது ஃபங்கஸ் கலங்களில் காணப்படுமா, அல்லது புரோட்டிஸ்டாக்களில் காணப்படுமா? பிரதானமாக லைசோசோம் இருக்கிறது விலங்கு கலங்களில். சரிதானே? மெயின் விலங்கு கலங்களில் தான் இந்த லைசோசோம் இருக்கும். ஆனாலும் புரோட்டிஸ்டாக்கள்லையும் இருக்கும். நான் இன்னைக்கு லைசோசோம் விளங்கப்படுத்துறதுக்காக லைசோசோம் விளங்கப்படுத்துறதுக்காக யாரை வரைஞ்சேன்? பரமேசியத்தை வரைஞ்சதானே ஒரு லைசோசோம் விளங்கப்படுத்தினேன். ஸோ புரோட்டிஸ்டாக்களில் இருக்கும். சரியா? அப்போ இங்கே கூற்று பிழைக்குது. விலங்கு கலங்களில் மட்டுமே காணப்படும்ன்றது பிழை. மேலும் பயன்படுத்த முடியாத புன்னங்கங்களை சமீபாடு அடைய செய்யும். ஏன்னா மேலும் பயன்படுத்த முடியாத புன்னங்களை சமீபாடு அடைய செய்யும் இந்த லைசோசோம். சரி கூற்று. கிளைகோபுரதங்களை தோக்கும். கிளைகோபுரதங்களை தோக்குறது SCR. கிளைகோபுரதங்களை தோக்குறது SCR. சரிதானே? அப்போ 50க்கு ஆன்சர் 4. 50க்கு ஆன்சர் 4. அப்போ கலப்புன்னங்கங்கள் முடியுது. கலப்புன்னங்கங்கள் முடியுது. இதில் இன்னும் கொஞ்சம் கேள்வி, இன்னொரு 20 கேள்வி மாதிரி இருக்க நான் வச்சேன். சரியா? நிறைய கேள்வி போனாலும் இந்த மந்த்துக்குள்ளே நாங்கள் செகண்ட் யூனிட்டை முடிச்சுக்கலாம் போகும். அப்போ 20 MCQ மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ABCD கேள்வி அது. நான் அதை உங்களுக்கு அனுப்பிவிட்டு ஸ்கீமை அனுப்பிவிட்றேன். நீங்கள் திருத்தி வச்சுக்கோங்க. டவுட் எதுவும் இருக்க மாதிரி தான் என்கிட்ட கேளுங்க நீங்கள். சரிதானே? ரைட். அடுத்தது இந்த கிளாஸ் மெட்டீரியல்ஸ் பிள்ளைகள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாங்க தயவு செய்து. சரியா? நீங்கள் பே பண்ணி படிக்கிறீங்க. இப்போ யாருக்காக ஷேர் பண்ணால் அவங்க ஃப்ரீயாக படிச்சுட்டு போயிடுவாங்க. சரிதானே? அப்போ அடுத்த டியூட் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். கலவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 35 MCQ மாதிரி நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 35 MCQ மாதிரி இருக்கும். அதை நாங்கள் 2 நாளில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ புதன்கிழமையோட கலவட்டம் முடிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா அடுத்து நாங்கள் நொதியங்கள், அனுசேப செயற்பாடுகளில் சக்தி தொடர்பு பார்த்தா இந்த மந்த்துக்குள்ளே கொஞ்சம் முடிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த மந்த் 7 மந்தில் நெக்ஸ்ட் வீக்கும் ஆகும். நெக்ஸ்ட் வீக் மாதிரி ஆயிரும். ஏன் ஒளித்தோப்பு கலச்சுவாசம் நல்லா பார்க்கணும். நாங்கள் நொதியங்கள் ஒளித்தோப்பு கலச்சுவாசம் நல்லா பார்க்கணும். அதனால எப்படியும் 5ஆம் தேதி 6ஆம் தேதி சரி ஆயிரும். 6ஆம் தேதி சரி ஆயிரும். நாங்கள் யூனிட் 2 முடிக்க, யூனிட் 2 முடிச்சுட்டு யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணுவோம். யூனிட் 3 அப்போ எங்களோட பிளான் படி போவோம். ஜனவரியில் யூனிட் 1 முடிக்கிறோம். யூனிட் 1 and 2. ஃபெப்ரவரியில் யூனிட் 3 ஃபுல்லாக முடிச்சுட்டு யூனிட் 4 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபெப்ரவரியில். மார்ச்சில் யூனிட் 4 முடிஞ்சிடும். ஏப்ரல் அண்ட் மே யூனிட் 5. 2 மாதம் இந்த ஆர்டரில் நாங்கள் போய்கிட்டு இருப்போம். சரியா? இந்த ஆர்டரில் போய்கிட்டு இருப்போம். டவுட் எதுவும் இருந்தால் கேட்கலாம்.